தூத்துக்குடி அருகே அமளி நகரில் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அமளி நகரில் 600 மீட்டர் தூண்டில் வளைவு அமைக்காமல் 50 மீட்டர் தூண்டில் வளைவு மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து திருச்செந்தூர் பகுதியில் உள்ள பழைய காயல், புன்னக்காயல், சிங்கித்துறை, கும்புத்துறை உள்பட பல்வேறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ கிராமங்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்றைக்கு கடலில் இறங்கி போராட்டம் நடத்தப்போவதாக அமளிநகர் மீனவர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் அமளிநகரில், திருச்செந்தூர் அருகே, திருச்செந்தூருக்கு தென்புறம் உள்ள அந்த அமளிநகர் எனும் மீனவ கிராமத்தில் அந்த மீனவ கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கருப்பு கொடி ஏற்றும் போராட்டத்தை இன்றைக்கு நடத்தினார்கள். கடலில் இறங்கி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இதற்கு என்ன காரணம் என்று கூறுகிறார்கள் என்றால், அந்த அமளி நகரின் தெற்கு புறத்தில் 600 மீட்டர் நீளத்திற்கு கடல் அரிப்பை தடுக்கும் விதமான அந்த தூண்டில் வளைவு எனும் பாலம் என்று போடப்பட்டுள்ளது. தூண்டில் வளைவு என்பது கடலுக்குள் கற்களை கொண்டு போடப்பட்டு அந்த கடல் அலையின் சீற்றம் கரைக்கு ரொம்ப வராமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த தூண்டில் வளைவு. இந்த தூண்டில் வளைவை தெற்கு புறத்தில் போட்டுள்ளார்கள் 600 மீட்டர் வரைக்கும். இதற்கிடையே வடபுறத்தில் 50 மீட்டர் மட்டுமே போட்டுள்ளார்கள். இதனால் அந்த கடல் அரிப்பு அதிகமாக இந்த கிராமத்தில் காணப்படுகிறது. எனவே அந்த கடற்கரையில் எந்த விதமான போட்டுகளும் நிறுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு மிகவும் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த கடல் அரிப்பு ஏற்பட்டு தங்களுடைய வீடுகளும் அரிப்பு ஏற்பட்டு கடலுக்குள் வீடுகள் மற்றும் அங்க ஊரே மூழ்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த தென்புறத்தில் போடப்பட்டுள்ள 600 மீட்டர் நீளத்திற்கு வடபுறத்திலும் 600 மீட்டருக்கு இந்த தூண்டில் வளைவு அமைக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இதற்கிடையே அதற்கு பக்கத்தில் உள்ள ஆலந்தலை போன்ற பகுதிகளில் இதே போல 600 மீட்டர் நீளத்திற்கு சரியான அளவில் அந்த தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த ஊர்களுக்கு அந்த கடல் அரிப்பானது குறைந்துள்ளது. எந்த விதமான கடல் அரிப்பு இல்லாமல் இப்பொழுது சேஃபாக இருக்கிறார்கள். அதே போன்று தங்களது பகுதிக்கும் அந்த 600 மீட்டர் அளவில் 2 புறமும் எங்களுக்கு போட்டு தர வேண்டும் என்பதாகத்தான் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். 600 மீட்டருக்கு தென்புறத்தில் மட்டும் போட்டுவிட்டு வடபுறத்தில் வெறும் 50 மீட்டர் மட்டுமே போடப்பட்டுள்ளதுதான் அவர்களுக்கு அந்த கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே 58 கோடி ரூபாய் அரசானது இந்த தூண்டில் வளைவு அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடானது 2 புறமும் 600 மீட்டர் அமைப்பதற்கான தொகைதான் இந்த தூண்டில் வளைவு அமைப்பதற்கான தொகைதான் அந்த 58 கோடி ரூபாய். இதற்கிடையே வெறும் 50 மீட்டர் மட்டும் போட்டுவிட்டு நிறுத்திவிட்டார்கள். இதனால் எங்களது தொழில் பாதிக்கப்படுகிறது, எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துதான் அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த போராட்டமானது இதோடு நிற்காது. இன்னும் நாங்கள் போராட்டம் வலுவரும். எனவே உடனடியாக எங்களுக்கு அரசானது இந்த தூண்டில் வளைவை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். இல்லை என்றால் தூத்துக்குடி மாவட்டத்தின் வேம்பார் முதல் இந்த பெரியதாலை வரையிலான அனைத்து மீனவ கிராம மக்களையும் ஒன்று திரட்டி அனைத்து கிராமங்களிலும் பெரிய போராட்டமாக நடத்துவோம் என்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.